பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 கணிதத்தில 12வது பாட அழகான முக்கோணிகளும் நாட்பக்கல்களும் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். சென்ற வகுப்பில நாங்கள் முக்கோணிகள் மற்றும் நாட்பக்கல்களின் அகக்கோணங்கள் தொடர்பாக படிச்ச நாங்கள் சென்ற வகுப்புல முக்கோணியினுடைய அகக்கோணங்கள் அப்படி என்றால் என்ன, அதே போல நாட்பக்கல் ஒரு நாட்பக்கலினுடைய அகக்கோணங்கள் எங்க இருக்கும் என்று பார்த்த நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியை தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். நம்ம சென்ற வகுப்புல இருக்கா படிச்ச விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொள்ளுவோம். முக்கோணி என்னும் பொழுது 3 பக்கங்களால் ஆன ஒரு நேர்கோட்டு தள உருவத்தான் முக்கோணி என்று சொல்லுவோம். முக்கோணியினுடைய அகக்கோணங்கள் என்னும் போது இந்த முக்கோணிக்கு உள்ள இருக்கிற கோணங்களை தான் நாங்கள் அகக்கோணங்கள் என்று சொல்றோம். ஒரு முக்கோணியில எத்தனை அகக்கோணங்கள் இருக்கும்? 3 அகக்கோணங்கள் இருக்கும். ஒரு முக்கோணியினுடைய அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை என்ன மாதிரி இருக்கும்? இந்த கோணத்தை A என்றும் இந்த கோணத்தை B என்றும் இந்த கோணத்தை C என்றும் எடுத்தீங்கன்னா ஒரு முக்கோணியினுடைய அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். முக்கோணி ஒன்றில 3 அகக்கோணங்கள் இருக்கும். 3 கோணங்களையும் கூட்டும் பொழுது 180 பாகை கிடைக்கும் என்று படிச்ச நாங்கள். அதே போல ஒரு நாட்பக்கல்ல உள்ள இருக்கக்கூடிய இந்த கோணங்களை நாங்கள் நாட்பக்கலின் அகக்கோணங்கள் என்கிறோம். ஒரு நாட்பக்கல்ல எத்தனை அகக்கோணங்கள் இருக்க வேணும்? 4 அகக்கோணங்கள் இருக்க வேணும். ஒரு நாட்பக்கல்ல இருக்கக்கூடிய இந்த 4 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? 360 பாகையாக இருக்கும். இந்த கோணத்தை நீங்கள் A என்றும் இந்த கோணத்தை B என்றும் இந்த கோணத்தை C என்றும் இந்த கோணத்தை D என்றும் எடுத்தீங்கன்னா ஒரு நாட்பக்கல்ல இருக்கக்கூடிய 4 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். அந்த ரெண்டையும் நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். முக்கோணிகள் தொடர்பாக கேள்விகளை செய்த நாங்கள் இனி நாட்பக்கல்ட அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை தொடர்பான கேள்விகள் நாங்கள் பார்க்கலாம். இதுல நாங்கள் சென்ற வகுப்புல நாட்பக்கலின் அகக்கோணங்கள் தொடர்பான கேள்விகள் செய்த நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகளை நாங்கள் இப்ப பார்ப்போம். முதலாவதாக ஒரு நாட்பக்கலின் 4 அகக்கோணங்கள் தரப்பட்டிருக்குது. அதோட வெளியால ஒரு கோணமும் தரப்பட்டிருக்குது. இந்த கோணமும் தரப்பட்டிருக்குது. 4 அகக்கோணங்கள் முறையே 85 பாகை Y, 120 பாகை X. நாட்பக்கலுக்கு உள்ள இருக்கக்கூடிய 4 அகக்கோணங்களும். கேள்வி தரப்பட்ட உருவிலிருந்து X, Y ஆகியவற்றின் பருமன்களை காண்க. தரப்பட்ட உருவிலிருந்து X, Y ஆகியவற்றின் பெருமானங்களை அல்லது பருமனை நாங்கள் காண வேணும்.
இப்ப பாருங்க, நாங்கள் எக்ஸையும் பையின் பெருமானமும் காண வேணும். எங்களுக்கு ஒரு நாட்பக்கல்ல 3 கோணங்கள் தெரியும் பொழுது நாங்கள் அந்த தேற்றத்தை பயன்படுத்தி 4வது கோணத்தின் பெருமனை காண முடியும். 3 கோணங்களின் பெருமானங்கள் தெரியும் பொழுது நாட்பக்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையாகும் என்கிற தொடர்பை பயன்படுத்தி நாங்கள் 4வது கோணத்தின் பெருமனை காணலாம். ஆனால் இங்கே எங்களுக்கு 2 கோணங்கள பெருமன்கள் காண வேணும். வையையும் காண வேணும், எக்ஸையும் காண வேணும். ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம்? முதலாவதாக இந்த எக்ஸினுடைய பெருமனை நாங்கள் காண முடியும். எவ்வாறு எக்ஸினுடைய பெருமனை காணுவது? இப்ப இது ஒரு நேர்கோடு ஆகும் என்று எங்களுக்கு தெரியும். இது ஒரு நேர்கோடு. ஆகவே இந்த நேர்கோட்டில இருக்கக்கூடிய இந்த எக்ஸும் இந்த 115 பாகையும் என்ன கோணங்கள்? இந்த நேர்கோட்டின் அடுத்துள்ள கோணங்கள் ஆகும். ஒரு நேர்கோடு இருக்குது, நேர்கோட்டுக்கு ஒரு பொதுவான புயம் இருக்குது, ஒரு பொதுவான உச்சி இருக்குது, ஒரு நேர்கோட்டுக்கு ஒரு பொதுவான புயமும் இது புயம். இந்த கோடு புயம். உச்சி இந்த புள்ளி உச்சி. இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த புள்ளி உச்சி. ஒரு பொதுவான உச்சி இருக்குது, ஒரு பொதுவான புயம் இருக்குது. இது ரெண்டும் இருக்கும்போது இந்த பொதுவான புயத்துக்கு அங்காலையும் இங்காலையும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிற கோணங்களுக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? அடுத்துள்ள கோணங்கள். அடுத்துள்ள கோணங்களை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு நேர்கோட்டில அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். ஆகவே இந்த எக்ஸோட 115 பாகையை கூட்டும் பொழுது என்ன வர வேணும்? 180 பாகை வர வேணும். இவை இரண்டும் அடுத்துள்ள கோணங்கள் ஆகும். நேர்கோட்டில அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப எக்ஸையும் 115ஐயும் கூட்டும் பொழுது 180 பாகை கிடைக்க வேணும். நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. இந்த தொடர்பை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். இதுல இருந்து நாங்கள் எக்ஸ காண முடியும். எக்ஸ் சமன் 180 இருந்து 115 கழியுங்கோ. கழிச்சு நீங்கண்டா 65 பாகை. 65 பாகை. 180 பாகையில இருந்து 115 பாகையை கழிக்கும் போது என்ன கிடைக்கும்? 65 பாகை. ஆகவே எக்ஸினுடைய பெருமன் 65 பாகை ஆகும். அடுத்ததாக எக்ஸின் கண்டிட்டம் என்ன வருது? எக்ஸின் பெருமன் 65 பாகை. அப்ப எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கும்? 65 பாகையாக இருக்கும். இப்ப நாங்கள் இந்த 4 அகக்கோணங்களை கூட்டுவோம். கூட்டும் பொழுது என்ன கிடைக்க வேணும்? 360 பாகை கிடைக்க வேணும். இப்ப இதுல எக்ஸ் இருந்தது, எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் 65 பாகை போட போறோம். எக்ஸ் சக 120 சகவை சக 85. 4 அகக்கோணங்களையும் கூட்டுறோம். எக்ஸ் 120 by 85. 4ஐயும் கூட்டும் போது என்ன கிடைக்க வேணும்? 360 பாகை. ஏன் 360 பாகை கிடைக்க வேணும்? நாட்பக்கள் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். நாட்பக்கள் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். இனி நாங்கள் எக்ஸுக்கு பதிலாக 65 எண்ணங்களுக்கு தெரியும். 65ஓட 120ஐயும் வையையும் 85ஐயும் கூட்டும் பொழுது 360 பாகை வர வேணும். 3 எண்களையும் கூட்டுவோம். 120 65 185. 185ஓட 85 கூட்டினீங்கன்னா 5 270 பாகை. 120 80 200 205 210 60 270 பாகை. 270ஓட வைய கூட்டும் போது 360 வர வேணும். ஆகவே வை சமன் எத்தனை பாகையாக இருக்கும்? வை சமன்
360 பாகையில இருந்து 270 பாகையை கழிச்சு வார பாகை தான் வையாக இருக்கும். கழிச்சு நீங்கண்டா 90 பாகை. ஆகவே வையினுடைய பருமன் 90 பாகையாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி செய்யலாம். பாருங்க, இந்த நாற்பக்கள் இன்னொரு நாற்பக்கள் தரப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான ஒரு நாற்பக்களுக்கு வெளியாலையும் ஒரு கோணம் தரப்பட்டிருக்குது. நாங்கள் எக்ஸ் ஒய் ஆகியவற்றின் பரிமாணங்களை காண வேணும். எக்ஸ் ஒய் ஆகியவற்றின் பருமனை காணுங்க. எக்ஸின் பருமனையும் வையின் பருமனையும் காணுவோம். என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் முதலாவதாக ஒரு நாற்பக்கள்ல 4 கோணங்கள் இருக்குது. எக்ஸ் எக்ஸ் ஒய் என்பது எக்ஸும் இதுலயும் எக்ஸ் இதுலயும் எக்ஸ் வந்திருக்கா இந்த 2 கோணங்களும் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். இங்க எத்தனை பாகை இருக்குதோ அதே பாகை தான் இங்கேயும் இருக்க வேண்டும். அப்ப எக்ஸ் நாங்கள் 3 கோணங்கள் எங்களுக்கு தெரியாது. ஒரு கோணத்தின் 3 கோணங்களினுடைய பருமன்கள் எங்களுக்கு தெரியாது. ஒரு கோணத்தின் பருமன் மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது. ஒரு கோணத்தின் பருமனை வச்சுக்கொண்டு நாங்கள் கண்டுபிடிக்கிறது இலகுவானது அல்ல. ஆகவே நாங்கள் வெளியால தரப்பட்டிருக்கிற இந்த கோணத்தை பார்க்க வேணும். இது என்ன கோணம்? இது ஒரு 70 பாகை தந்திருக்குது. இந்த கோணத்துக்கும் இந்த எக்ஸுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நாங்கள் பார்க்க வேணும். அப்ப இது 70 பாகை, இந்த கோணம் எக்ஸ். இந்த 2 கோணங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இந்த 2 கோணங்களுக்கும் என்ன பெயர்? இவை இரண்டும் குத்தெதிர் கோணங்கள் ஆகும். குத்தெதிர் கோணங்கள் என்றால் 2 நேர்கோடுகள் குறுக்காக வெட்டி கொள்ளும் போது உருவாகக்கூடிய கோணங்களுக்கு என்ன பெயர்? குத்தெதிர் கோணங்கள். இது எக்ஸ் என்றா இதுவும் எக்ஸ் ஆக இருக்கும். இந்த கோணம் y என்றா இந்த கோணம் y-ஆக இருக்கும். குத்தெதிர் கோணங்கள் பருமனில் சமனானவையாக இருக்கும். இதுவும் இதுவும் சமன், இதுவும் இதுவும் சமன். இங்க 70 ஆகவே இந்த 70 பாகை யாருக்கு சமனாயிரும்? எக்ஸுக்கு. இந்த எக்ஸும் 70 பாகையும் குத்தெதிர் கோணங்கள் ஆகும். குத்தெதிர் கோணங்கள் பருமனில் சமனானவையாக இருக்கும். ஆகவே எக்ஸினுடைய பருமன் 70 பாகை ஆகும். நாங்கள் எழுதலாம். முதலாவது எக்ஸ் சமன் 70 பாகை. காரணம் என்ன? குத்தெதிர் கோணங்கள் சமனாகும். குத்தெதிர் கோணங்கள் சமம். இனி அப்ப எக்ஸ் 70 இந்த எக்ஸ் 70 பாகைன்னா இந்த கோணம் 70 பாகை. இதுவும் எக்ஸ் இதுவும் எக்ஸ். ஆகவே இவை இரண்டும் சமனாக இருக்கும். இந்த கோணம் 70 பாகை. இப்ப பாருங்க,
எங்களுக்கு 3 கோணங்களின் பருமன்கள் தெரிஞ்சிட்டு இப்ப நாங்கள் இதை வச்சுக்கொண்டு 4வது கோணத்தின் பருமனை காண வேணும். 70 பாகை சக 70 பாகை சக 80 பாகை சகவை சமன் 360 பாகை. ஒரு நாற்பக்களினுடைய 4 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். 3ஐயும் நாங்கள் கூட்டுவோம். 70 70 140 140 80 கூட்டினீங்கன்னா 220 220 பாகையோட வைய கூட்டும் பொழுது 360 பாகை வர வேணும். வையினுடைய பருமன் என்னவாக இருக்கும்? 360 பாகையில இருந்து 260 பாகையை கழிச்சு வார கோணத்தின் பருமன் வைக்கு சமனானதாகும். 320 இருந்து 360 இருந்து 220 கழிச்சு நீங்கண்டா 140 பாகை. வையினுடைய பருமன் 140 பாகை ஆகும். பிள்ளைகள், நாங்கள் இதுவரை நாற்பக்களினுடைய அகக்கோணங்கள் தொடர்பாக படிச்ச நாங்கள் முக்கோணிக்கும் நாற்பக்களுக்கும் அகக்கோணங்கள் அப்படி என்றா என்ன, அகக்கோணங்களுக்கு இடையிலான தொடர்பு. முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். நாற்பக்கள் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும் என்ற தொடர்பை வச்சுக்கொண்டு கேள்விகள் செய்த நாங்கள். இனி நாங்கள் புறக்கோணம் பற்றி பார்க்க போறோம். முக்கோணியின் புறக்கோணங்கள் அப்படி என்றா என்ன, அதே போல நாற்பக்களின் புறக்கோணங்கள் என்றா என்ன, அவை எங்க இருக்கும், இந்த புறக்கோணங்களுக்கு இடையிலான தொடர்பு என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்க்க போறோம். முதலாவதாக முக்கோணியின் புறக்கோணம் பார்த்துட்டு நாற்பக்களின் புறக்கோணம் பார்க்கலாம். ஒரு முக்கோணியின் புறக்கோணங்கள், ஒரு முக்கோணியின் புறக்கோணங்கள் புறக்கோணங்கள் என்றா என்ன? ஒரு முக்கோணியை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். முக்கோணி ஏபிசி, முக்கோணி ஏபிசி எடுத்துக்கொள்றோம். இந்த முக்கோணியின் புறக்கோணம் அப்படி என்றா என்ன, நீங்கள் இந்த முக்கோணியினுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் நீட்டும் பொழுது உருவாகக்கூடிய கோணங்களுக்கு என்ன பெயர்? புறக்கோணம். புறக்கோணங்கள் அதாவது முக்கோணியின் யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்டும் பொழுது உருவாகக்கூடிய கோணத்துக்கு என்ன பெயர்? புறக்கோணம். முதலாவதாக நாங்கள் பிசியை நீட்டுவோம். முக்கோணியின் யாதேனும் ஒரு பக்கத்தை நீட்டும் பொழுது உருவாகக்கூடிய கோணத்துக்கு பெயர் புறக்கோணம். நாங்கள் முதலாவது ஒரு பக்கம் பிசியை நீட்டுறோம். பிசிடியை நீட்டும் பொழுது இங்க ஒரு புறக்கோணம் உருவாகுது. அடுத்ததாக அடுத்த பக்கம் நாங்கள் சிஏயை நீட்டுவோம். சிஏயை நீட்டும் பொழுது இங்கால ஒரு புறக்கோணம் உருவாகுது. அடுத்ததாக நாங்கள் அதை நீட்டுவோம், பிஏயை நீட்டுவோம். பிஏயை நீட்டும் பொழுது இங்க ஒரு புறக்கோணம் உருவாகுது. புறக்கோணங்கள் அப்படி என்றா என்ன, ஒரு முக்கோணியினுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் நீட்டும் பொழுது உருவாகக்கூடிய கோணங்கள்.
முக்கோணியினுடைய யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்டும் பொழுது இந்த புறக்கோணங்கள் உருவாகுது. முக்கோணிக்கு 3 பக்கங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் 3 பக்கங்களையும் நீட்டும் பொழுது 3 புறக்கோணங்கள் உருவாகுது. இந்த புறக்கோணங்களை நாங்கள் எவ்வாறு பெயரிடலாம்? இப்ப நீங்கள் டி என்று வச்ச நீங்கண்டா டி, இத எஃப் கண்டு வையுங்கோ, இது ஜி என்று வச்ச நீங்கண்டா அந்த புறக்கோணங்களுக்கு நாங்கள் எவ்வாறு பெயரிடலாம்? முதலாவது புறக்கோணம் ஒன்ற பெயரிடுவோம். முதலாவது புறக்கோணத்தை பெயரிடுவோம் ஏசிடி. கோணம் ஏசிடி. முதலாவது புறக்கோணத்தை நாங்கள் என்ன மாதிரி பெயரிட்டு காட்டியிருக்கிறோம்? புறக்கோணம் இங்கே இருக்குது. ஆகவே ஏசிடி, சியில கோணம் காட்டப்படுது, சி நடுவில் வந்துருது. இரண்டாவது புறக்கோணத்தை நாங்கள் பெயரிடுவோம். இரண்டாவது புறக்கோணம் பாருங்கோ, இங்க இருக்குது பிஏஎஃப் அல்லது எஃப்ஏபி என்று எழுதலாம். பிஏஎஃப். பிஏஎஃப் கோணமானது ஏனால் ஏ என்ற இடத்துலதான் கோணம் காட்டப்படுகிறது. ஆகவே ஏ நடுவில் வர வேண்டும். மூன்றாவது புறக்கோணத்தை பெயரிடுவோம் ஜிபிசி. என்ன இருக்கு? கோணம் பியில காட்டப்படுது, ஜிபிசி. பி நடுவில் வர வேணும். மற்ற 2 எழுத்துக்களையும் நாங்கள் எடுக்க வேணும். இப்படியும் எழுதலாம், சிபிஜி என்றும் எழுதலாம் அல்லது ஜிபிசி. அவங்களுக்கு ஏபிசி ஏபிசி 3 உச்சியிலையும் 3 புறக்கோணங்கள் உருவாகி இருக்குது. இப்ப புறக்கோணங்கள் அப்படி என்ன? அந்த முக்கோணியின் ஒவ்வொரு உச்சியிலையும் இந்த முக்கோணியினுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் நீட்டும் பொழுது உருவாகக்கூடிய கோணங்களுக்கு பெயர் புறக்கோணங்கள். முக்கோணியின் யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்டும் பொழுது உருவாகக்கூடிய கோணத்துக்கு பெயர் புறக்கோணம். முக்கோணியில நாங்கள் 3 பக்கங்களையும் நீட்டும் பொழுது இவ்வாறு 3 புறக்கோணங்கள் உருவாகிறது. அதே நேரம் நாங்கள் 2 முக்கோணியின் ஒவ்வொரு உச்சியிலையும் 2 புறக்கோணங்கள், அதாவது நீங்கள் இப்படியும் நீட்டலாம், அதே நேரம் இப்படியும் நீட்டலாம். இப்ப இதுவும் புறக்கோணம். அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கத்தை இப்படியும் நீட்டலாம். இப்ப இங்க ஒரு புறக்கோணம் உருவாகுது. அதே போல இந்த பக்கத்தை இப்படி நீட்டும் போது இங்கால புறக்கோணம் உருவாகிறது. இப்ப பாருங்க, முக்கோணியின் ஒவ்வொரு உச்சியிலையும் 2 புறக்கோணங்கள் இருக்கின்ற போதிலும் அவை இந்த 2 கோணங்களையும் நாங்கள் என்ன பெயர்? ஒவ்வொரு உச்சியிலையும் இருக்கக்கூடிய இந்த 2 புறக்கோணங்களுக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லலாம்? இவை இரண்டும் குத்தெதிர் கோணங்கள். 2 நேர்கோடுகள் குறுக்காக வெட்டி கொள்ளுது. இவ்வாறு நீங்கள் 2 புறக்கோணங்களை அமைக்கின்ற போது இந்த 2 குத்தெதிர் கோணங்களும் பருமன்ல சமனாக இருக்கும். அதை தெரிஞ்சு வச்சு கொள்ள வேணும். ஆனால் நாங்கள் இந்த புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை பார்க்கும்போது ஒரு புறக்கோணத்தை தான் எடுத்து பார்க்க வேணும். முக்கோணியின் கோணங்களின் கூட்டுத்தொகை பார்த்த மாதிரி புறக்கோணங்களோட கூட்டுத்தொகை பார்க்கும் பொழுது ஒரு புறக்கோணத்தை தான் நாங்கள் எடுத்து பார்க்க வேணும் என்பதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு முக்கோணியின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை, ஒரு முக்கோணியின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை எப்படி இருக்கும் என்று நாங்கள் பார்க்கலாம். அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை பார்த்த மாதிரி ஒரு முக்கோணியின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை. ஒரு முக்கோணி எடுத்துக்கொள்ளவும். முக்கோணி PQR. முக்கோணியினுடைய 3 பக்கங்களையும் நீட்டி நாங்கள் 3 புறக்கோணங்களை உருவாக்கி கொள்ளுவோம். முதலாவது பக்கத்தை
இப்படி நீட்டுவோம். அடுத்த பக்கம் இப்படி நீட்டுவோம். அடுத்த பக்கத்தை இங்கே நீட்டு. ஒரு முக்கோணி PQR எடுத்திருக்கிறோம். 3 பக்கங்களை நாங்கள் நீட்டும் பொழுது 3 புறக்கோணங்கள் உருவாகுது. 1 2 3 கோணம் உருவாகக்கூடிய இடம் எங்களுக்கு தெரியும். 2 நேர்கோடுகள் சந்திக்கக்கூடிய இடத்துல கோணம் உருவாகும். இந்த நேர்கோடும் சந்திக்கக்கூடிய இடத்துல இந்த கோணம் உருவாகும். ஒரு முக்கோணி எடுத்திருக்கிறோம். ஒரு முக்கோணியின் 3 பக்கங்களையும் நீட்டி 3 புறக்கோணம், ஒரு முக்கோணிக்கு 3 புறக்கோணங்கள் இருக்கும். 3 அகக்கோணங்கள் மாதிரி 3 புறக்கோணங்கள் இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த புறக்கோணங்கள் ஒரே மாதிரி இருக்காது. இங்கே கீறுற மாதிரி நீங்கள் பக்கத்தை மாறி நீட்டும் பொழுது வேறு இடத்துல இந்த புறக்கோணம் உருவாகும். அப்ப ஒரு முக்கோணியின் புறக்கோணங்கள் என்று பார்க்கும்போது நாங்கள் ஒரு புறக்கோணத்தை தான் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உருவாகக்கூடிய ஒரு புறக்கோணத்தை தான் நாங்கள் எடுத்து கூட்டுத்தொகை பார்க்க வேணும். ஆகவே ஒரு முக்கோணியின் 3 புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை என்ன மாதிரி இருக்கும் அப்படி என்றா, நாங்கள் முக்கோணியின் அகக்கோணங்களுக்கு என்ன செய்த, நாங்கள் ஒரு முக்கோணிக்கு 3 அகக்கோணங்கள் இருக்குது. 3 அகக்கோணங்களையும் ஒரு முக்கோணியை வரைந்து 3 அகக்கோணங்களையும் வெட்டி எடுத்த நாங்கள் அந்த 3 அகக்கோணங்களையும் வெட்டி எடுத்து ஒரு நேர்கோட்டில வச்சு நாங்கள் பொருத்தி பார்த்த நாங்கள் ஒரு நேர்கோட்டில வச்சு அந்த 3 அகக்கோணங்களையும் பொருத்தும் போது ஒரு நேர்கோட்டில அந்த 3 அகக்கோணங்களும் பொருந்தி வந்தபடியா ஒரு முக்கோணியின் 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்று சொன்ன நாங்கள். அதே போல ஒரு முக்கோணியின் இந்த 3 புறக்கோணங்களை நாங்கள் வெட்டி தனித்தனியா எடுக்க வேணும். இப்படி வரும். 3 புறக்கோணங்களையும் வெட்டி தனித்தனியா எடுத்து இந்த 3 புறக்கோணங்களையும் இவ்வாறு 3 புறக்கோணங்களை வெட்டி தனித்தனியா எடுத்து வச்சு நாங்கள் என்ன செய்ய வேணுமென்றா ஒரு புள்ளி ஒன்றில வச்சு இந்த 3 கோணங்களையும் பொருத்துவோம். ஒரு புள்ளி ஒன்றில வச்சு 3 கோணங்களையும் பொருத்தும் பொழுது ஒரு புள்ளியின் மீது இந்த 3 கோணங்களும் பொருந்தி வரும். ஒரு புள்ளியின் மீது இந்த 3 கோணங்களும் பொருந்தி வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இதுல நீங்கள் வெட்டி பார்க்கலாம். ஒரு முக்கோணியை வரைஞ்சு இவ்வாறு 3 புறக்கோணம் 3 பக்கங்களையும் நீட்டி 3 புறக்கோணங்களை உருவாக்குங்கோ. நாங்கள் உருவாக்கின இந்த 3 புறக்கோணங்களையும் நாங்கள் வரைந்த இந்த 3 புறக்கோணங்களையும் கத்திரிக்கோளை பயன்படுத்தி ஒரே அளவுல கீறும் பொழுதுதான் பொருந்தி வரும். அதாவது இந்த தூரமும் ஒரே அளவுல இருக்கிற மாதிரி புறக்கோணத்தை கீறிட்டு 3ஐயும் வெட்டி எடுத்துட்டு ஒரு புள்ளியின் மீது இந்த 3 புறக்கோணத்தையும் பொருத்தும் பொழுது என்ன நடக்கும்னா ஒரு புள்ளியின் மீது பொருந்தி வரும். ஆகவே நாங்கள் என்ன முடிவுக்கு வரலாம்? ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். ஆகவே முக்கோணி ஒன்றின் 3 ஒரு முக்கோணியின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும் என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். ஒரு முக்கோணியின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை
ஒரு முக்கோணியின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். இதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். ஒரு முக்கோணியின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். ஒரு முக்கோணியின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். அகக்கோணங்கள் ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அதே போல ஒரு முக்கோணியின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். இனி நாங்கள் இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு கேள்விகளை செய்யலாம். இதை நீங்கள் எழுதிக் கொள்ள வேணும். ஒரு முக்கோணியின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். இதை வச்சுக்கொண்டு இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்வி செய்வோம். முதலாவது, ஒரு முக்கோணியினுடைய 3 பக்கங்களை நீட்டி இருக்குது. நீட்டும் போது புறக்கோணங்கள் உருவாகுது. முதலாவது இந்த கோணம் 160 பாகை ஆகும். இந்த கோணம் 130 பாகை. இந்த கோணத்தின் பருமன் தெரியாது. இந்த கோணத்தின் பருமனைத்தான் கேட்டிருக்கு. கேள்வி கேட்டிருக்கு தரப்பட்ட உருவில் ஏ இந்த பருமனை காண்க. உருவில் ஏயின் பருமனை காண்க அல்லது ஏ இந்த பெருமானத்தை காண்க. எங்களுக்கு என்ன தெரியும்? முக்கோணியின் 3 புறக்கோணங்களும் தரப்பட்டிருக்குது. 2 புறக்கோணங்களின் பருமன்கள் எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு புறக்கோணத்தின் பருமன் தெரியாது. ஏனால் தரப்பட்டிருக்குது. ஆகவே நாங்கள் 3ஐயும் கூட்டும் பொழுது 360 பாகை என்கிற தொடர்பு எங்களுக்கு தெரியும். ஒரு முக்கோணியின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். இந்த 3 புறக்கோணங்களையும் கூட்டும் பொழுது 360 பாகை கிடைக்க வேணும். 130 பாகை 160 பாகையோட ஏயை கூட்டும் பொழுது 360 பாகை கிடைக்க வேணும். ஒரு முக்கோணியின் 3 புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். 3ஐயும் கூட்டும் பொழுது 360 பாகை கிடைக்கும் என்கிற அந்த தொடர்பை பயன்படுத்தி நாங்கள் இந்த பருமனை காணலாம். 160ஐயும் 130ஐயும் கூட்டும்போ 290. 290ஓட ஏயை கூட்டும் பொழுது 360 கிடைக்குது. 290 பாகையோட ஏயை கூட்டும் பொழுது 360 பாகை கிடைக்குது. அப்ப ஏயினுடைய பருமன் என்னவாக இருக்கும்? 360ல இருந்து 290 கழிக்கும் போது வார விடை ஏயினுடைய பருமனாக இருக்கும். 360ல இருந்து 290 கழிச்சீங்கன்னா 70 பாகை கிடைக்கும். ஏயினுடைய பருமன் 70 பாகை ஆகும். ஏயினுடைய பருமன் 70 பாகை ஆகும். பாகை போடும்.
அடுத்ததாக இரண்டாவது கேள்வி. இதை தொடர்பு வச்சுக்கொண்டு இன்னும் ஒரு கேள்வி பார்ப்போம். நூற்றி 45 பாகை. இந்த கோணம் எக்ஸ், இந்த கோணம் 90 பாகை. இந்த கோணம் அந்த செங்கோணத்தினுடைய குறியீட்டினால் காட்டப்படுது. எவ்வாறு குறிக்க கட்டம் மாதிரி போட்டிருந்தால், செங்குத்து மாதிரி போட்டிருந்தால் செங்கோணம், இது செங்கோணம் என்பதனால் குறிக்கப்படுது. இந்த கோணத்தின் பருமன் எக்ஸ், இந்த கோணத்தின் பருமன் 145 பாகை. அப்ப இந்த முக்கோணியினுடைய 3 புறக்கோணங்கள் தரப்பட்டிருக்குது. 1, 2, 3. 3 பக்கத்தை நீட்டும் போது 3 புறக்கோணங்கள் உருவாகி இருக்குது. அப்ப நாங்கள் இதுல இருந்து எக்ஸினுடைய பருமனை காணுவோம். பாருங்க, உங்களுக்கு தெரியும் கோணியின் 3 புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையாகும். இந்த கோணம் எக்ஸினால் தரப்பட்டிருக்குது. இந்த கோணம் 145 பாகையாகும். இந்த கோணத்தின் பருமன் செங்கோணத்தினால் காட்டப்பட்டிருக்குது. ஆகவே செங்கோணம் அப்படி என்றால் 90 பாகையை குறிக்கும். எக்ஸ் 145 பாகை, இது 90 பாகை. ஆகவே 3ஐயும் கூட்ட 360 பாகை வர வேணும். இதிலிருந்து நாங்கள் எக்ஸின் பருமனை காணுவோம். எக்ஸினுடைய பருமனை காண்றதுதான் கேள்வி உருவில். எக்ஸின் பருமனை காண்க. தொடர்பு பயன்படுத்துகிறோம். 3 புறக்கோணம், ஒரு முக்கோணியினுடைய 3 புறக்கோணங்களையும் கூட்டும் பொழுது 360 பாகை கிடைக்க வேணும். இந்த ரெண்டையும் கூட்டுங்கோ. எக்ஸ் ஆக 145ஓட 90 கூட்டினீங்கன்னா 5, 235 பாகை சமன் 360 பாகை. எக்ஸோட 235 பாகையை கூட்டும் பொழுது 360 பாகை வர வேணும். எக்ஸ் இந்த பருமனை நாங்கள் இதுல இருந்து காணலாம். 360 பாகையில இருந்து 235 கழியும்போ எத்தனை பாகையோட 235 பாகையை கூட்டினீங்கன்னா 360 பாகை வரும் என்று பார்க்க வேணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? 360ல இருந்து 235 கழிச்சு பார்க்கலாம். கழிச்சீங்கன்னா அங்கே 5, 5, 2, 125 பாகை. 360 பாகையில இருந்து 235 பாகையை கழிக்கும் போது என்ன வரும்? 125 பாகை விடையாக கிடைக்குது. ஆகவே இந்த எக்ஸினுடைய இந்த கோணத்தின் பருமன் 125 பாகை ஆகும். அடுத்ததாக மூன்றாவது கேள்வி. ஒரு முக்கோணியின் 3 கோணங்களும் தெரியா கணியத்தினால் காட்டப்படுது. இந்த கோணமும் எக்ஸ், இந்த கோணமும் எக்ஸ், இந்த கோணமும் எக்ஸ். ஒரு முக்கோணியின் 3 புறக்கோணங்களும் எக்ஸினால் காட்டப்படுகிறது. உங்களுக்கு என்ன தெரியும்? முக்கோணி ஒன்றின் 3 புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை
360 பாகை ஆகும். ஆகவே எக்ஸையும் கூட்டும் பொழுது 360 பாகை வர வேண்டும். 3 புறக்கோணங்கள் மூன்றுமே எக்ஸினால் காட்டப்படுது. ஆகவே 3ஐயும் கூட்டுவோம். எக்ஸ் சமன் 360 பாகையாக இருக்க வேணும். ஒரு எக்ஸோட இன்னும் ஒரு எக்ஸை கூட்டினீங்கன்னா 2x இன்னும் ஒரு எக்ஸை கூட்டினீங்கன்னா 3x 3x சமன் 360 பாகை 3x சமன் 360 பாகை. அப்போ ஒரு எக்ஸ் என்னவாக இருக்கும்? 360 3ஆல வகுப்போம். 360 3ஆல வகுக்கும் பொழுது 120 பாகை வரும். ஆகவே ஒரு எக்ஸினுடைய பருமன் 120 பாகை ஆகும். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி நாங்கள் பார்ப்போம். 4வது தரப்பட்ட உறவில் எக்ஸின் பருமனை காண வேணும். எக்ஸின் பருமனை காண்க. இந்த கோணத்தின் பருமன் 43 பாகை. இதுல பாருங்க, இதுவும் புறக்கோணங்கள். ஆனா இது புறக்கோணமா 43 பாகை இல்லை. இது முக்கோணிக்கு உள்ள இருக்கக்கூடிய கோணம். இது அகக்கோணம். ஆனால் இவை இரண்டும் புறக்கோணங்கள். எக்ஸும் 148 பாகையும் புறக்கோணங்கள். எங்களுக்கு முக்கோணியின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகையை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்க வேணுமென்றா 3வது புறக்கோணமான இந்த கோணத்தின் பருமனை காண வேணும். 1வது புறக்கோணம், 2வது புறக்கோணம், 3வது புறக்கோணம் முக்கோணிக்கு வெளியில வர வேணும். உள்ள இருந்தால் அது அகக்கோணம். ஆகவே இதை பாருங்கோ, இந்த கோணத்தின் பருமன் நாங்கள் காண வேணும். அப்ப இது இந்த நேர்கோடு, ஒரு நேர்கோட்டில ஒரு பொதுவான உச்சியும் ஒரு பொதுவான புயமும் இருக்கும்போது இந்த பொதுவான புயத்துக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிற கோணங்கள் அடுத்துள்ள கோணங்கள். நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே இந்த கோணத்தின் பருமன் என்னவாக இருக்கும்? நீங்கள் ஒரு எழுத்தால் எடுங்க, வை என்று எடுங்கோ. வையோடது கேள்வி. வையோட 43 பாகையை கூட்டும் பொழுது என்ன வர வேணும்? 180 பாகை வர வேணும். வை என்னவாயிருக்கும்? 180ல இருந்து 43 பாகையை கழிச்சு பாருங்கோ. கழிச்சு நீங்கண்டா 37 பாகை. 137 பாகை. 180 பாகையிலிருந்து 43 பாகையை கழிக்கும் போது 137 பாகை வரும். ஆகவே இந்த வை சமன் 137 பாகை என்றால் இந்த கோணத்தின் பருமன் 137 பாகையாக இருக்கும். இந்த கோணத்தை தான் நாங்கள் வை என்று எடுத்திருக்கிறோம். அப்ப இனி இந்த 3 புறக்கோணங்களையும் கூட்டுவோம். 3 புறக்கோணங்கள் 148 பாகை ஓட எக்ஸையும் இந்த வையையும் வை கண்டுட்டோம். 137 பாகை. 3ஐயும் கூட்டும் பொழுது 360 பாகை வர வேணும். இதுல இருந்து இது 2ஐயும் கூட்டுவோம். கூட்டின நீங்கண்டா 5 மீதி 1 5 3 8 285 பாகை. 285 பாகையோட எக்ஸை கூட்டும் பொழுது 360 பாகை வர வேணும். ஆகவே எக்ஸ் சமன் 360ல இருந்து 285 பாகையை கழிச்சு பார்க்க நீங்க என்ன வரும்? இங்க 5 7 அப்ப 75 பாகை. எக்ஸ் சமன் 75 பாகை.
இந்த கோணம் தந்திருக்கிறபடியா 3 புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை தான் 360 ஆகவே நாங்கள் இன்னும் ஒரு புறக்கோணத்தின் பருமன் காண வேணும். அதுக்காக இந்த தொடர்பை பயன்படுத்தி இந்த புறக்கோணத்தின் பருமனை கண்டுட்டு பிறகு நாங்கள் இந்த எக்ஸின் பருமனை காண்றோம். நீங்கள் இதை எழுதி கொள்ளுங்க. எக்ஸினுடைய பருமன் 75 பாகை ஆகும். ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு முக்கோணியின் புறக்கோணங்கள் மற்றும் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை என்ன மாதிரி இருக்கும், அதோட இந்த தொடர்பான கேள்விகளையும் பார்த்து நாங்கள் இதோட நாங்கள் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளவும். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.